திருப்பதி திருமலையில் இன்று ரத சப்தமி விழாவையொட்டி அதிகாலையிலேயே சூரிய பிரபை வாகனத்தில் மலையப்ப சுவாமி பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் புஷ்பராஜ் இணைந்திருக்கிறார். புஷ்பராஜ், பக்தர்கள் எந்த அளவில் அனுமதிக்கப்படுகிறார்கள்? இந்த ரத சப்தமி எத்தனை நாட்கள் நடைபெறவிருக்கிறது? லாவண்யா, தட்சிணாயனத்திலிருந்து சூரியன் உத்தராயணம் நோக்கி பயணிக்கும் நாளே ரதசப்தமி நாளாகும். இன்றைய நாளை சூரிய ஜெயந்தி நாள் என்றும் கூறுவார்கள். இதனை முன்னிட்டு வைஷ்ணவ ஆலயங்களில் ரதசப்தமி உற்சவம் என்ற பெயரில் ஒரு நாள் உற்சவம் நடைபெறுவது வழக்கம். அதாவது இன்று ஒரே நாளில் மட்டும் ஏழுமலையான் 7 வாகனங்களில் எழுந்தருளி காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை 7 வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலிக்க இருக்கிறார். ஒரே நாளில் 7 வாகன சேவைகள் நடைபெறுவதால் இந்த நாளை சின்ன பிரம்மோற்சவ நாள் என்றும் கூறுவார்கள். ஒரே நாளில் சுவாமியின் 7 வாகன சேவைகளை தரிசிக்கும் வாய்ப்பு கிடைக்கும் காரணத்தால் ரதசப்தமி உற்சவத்தை முன்னிட்டு சுமார் 1 லட்சம் பக்தர்கள் திருப்பதி மலையில் குவிந்துள்ளனர். நேற்று இரவு முதலே திருப்பதி மலையில் 4 மாத வீதிகளில் காத்திருக்க துவங்கிய பக்தர்கள் தற்போது நடைபெற்று வரும் சூரிய ஏழுமலையானின் சூரிய பிரபை வாகன சேவையை தரிசித்து வருகின்றனர். இந்த பக்தர்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் தேவஸ்தான நிர்வாகம் செய்துள்ளது. இன்று காலை சூரிய பிரபை வாகன சேவையுடன் துவங்கிய ரதசப்தமி உற்சவத்தை தொடர்ந்து சின்னசேஷ வாகன சேவை, அனுமந்த வாகன சேவை, கருட வாகன சேவை, கற்பகவட்ச வாகன சேவை, சர்வ பூபால வாகன சேவை, சந்திரபிரபை வாகன சேவை ஆகிய வாகன சேவைகள் இரவு 9 மணி வரை நடைபெற உள்ளன. மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை கோவில் திருக்குளத்தில் சக்கரத்தாழ்வார் தீர்த்தவாரியும் நடைபெற உள்ளது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி புஷ்பராஜ். ஹரி கோவிந்தா கோகுல நந்தன கோவிந்தா.